ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் திருமலா திருப்பதியில் 1 வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃப்ரீ தரிசனமான இன்ஃபேண்ட் தரிசனம் பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். திருமலையில் 1 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் அவருடைய பேரண்ட்ஸுக்கு தரக்கூடிய தரிசனம் தான் இன்ஃபேண்ட் தரிசனம். இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்னா வைகுந்தம் கியூ காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரி பாயிண்ட் தான் இதற்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். இந்த சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கூட யார் யாரெல்லாம் போகலாம், அங்கே என்ன கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் என்ன கொடுக்கணும், அதற்கான டைம் என்ன, அதாவது ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். திருமலையில் 4 மாட வீதிகள் இருக்குது. இந்த 4 மாட வீதிகளில் ஸ்ரீவாரி டெம்பிள், அதாவது மெயின் டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியில் இருக்கும் திருமலை நம்பி சன்னதிக்கும் அருகில் தான் இந்த சுபதம் என்ட்ரி பாயிண்ட், அதாவது வைகுந்தம் காம்ப்ளெக்ஸ் ஆனது இருக்குது. இங்கே 1 வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரக்கூடிய தரிசனம், அதாவது டிடிடி ப்ரொவைட் பண்ணக்கூடிய தரிசனம் தான் இன்ஃபேண்ட் தரிசனம். இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு நம்ம வீட்டில் இருந்து கிளம்பும் போதே டிக்கெட் புக்கிங், அதாவது ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிறது எதுவும் செய்ய தேவையில்லை. அதுக்கடுத்தது திருமலை போய் எங்கேயாவது க்யூவில் நின்று ஆஃப்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா அதுவும் தேவையில்லை. அதாவது திருமலைக்கு போய் அங்கே க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை. இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு டைமிங் பார்த்தோம்னா மாலை 12 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வைகுந்தம் காம்ப்ளெக்ஸில் சுபதம் என்ட்ரி பாயிண்ட் வழியாகத்தான் பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டில் 12 மணியிலிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த தரிசனத்துக்கு நம்ம 11 மணிக்கெல்லாம் போய் நின்று நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் செக் பண்ணுவாங்க. அதனால் 11 மணிக்கெல்லாம் நம்ம சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டில் ரிப்போர்ட் ஆகிறது பெட்டர். நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். 1 வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை பிறந்த உடனேயே ஹாஸ்பிட்டல்லிருந்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், அதாவது டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. கட்டாயம் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி சர்டிஃபிகேட்டை நம்ம கூட எடுத்துகிட்டு போகணும். சில சமயங்களில் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்குறாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்டுக்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்து இருந்தாலும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் சம்மரி அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டிடிடி எம்ப்ளாயீஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த 1 வயது குழந்தை மற்றும் அவர்களுடைய பேரண்ட், அதாவது அந்த 1 வயது குழந்தையினுடைய அப்பா அம்மா இவங்களிடையும் சேர்த்து தான் இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க சுபதம் என்ட்ரி பாயிண்ட் வழியாக. அது மட்டும் இல்லாமல் சுபதம் என்ட்ரி பாயிண்டில் ரிப்போர்ட்டிங் டைமில் ரிப்போர்ட் ஆகக்கூடிய பேரண்ட்டுக்கு, அதாவது அப்பா அம்மாவுக்கு ஒரிஜினல் ஆதார் கார்டு கட்டாயம் அங்கே சப்மிட் பண்ணணும். அதற்கு அடுத்தது அந்த 1 வயது குழந்தையினுடைய பிளட் ரிலேஷன், அதாவது கூட பிறந்த அண்ணன் அல்லது அக்கா இவங்களையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்தில் கூட பிறந்த, அதாவது அந்த 1 வயது குழந்தையினுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் இவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க.
ஏஜ் லிமிட் என்னன்னா அந்த 1 வயது குழந்தையினுடைய அண்ணன் அக்கா இவங்களுக்கு 12 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது 12 வருடம் மட்டுமே ஆயிருக்க வேண்டும். 12 வயது பூர்த்தி அடைந்து இருக்கக்கூடாது. 12 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணன் அக்கா இவங்களுக்கும் இன்ஃபேண்ட் தரிசனத்தில் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. 12 வயதுக்கு மேல் அந்த குழந்தையினுடைய அண்ணன் அக்கா இவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் கட்டாயம் நம்ம வைத்திருக்கணும். அதாவது ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் அல்லது 500 ருபீஸ் டிக்கெட், 300 ருபீஸ் அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட் அல்லது ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இதில் ஏதாவது ஒரு டிக்கெட் அந்த 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைக்கு கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். 12 வயதுக்கு மேலே ஒரு 10 டேஸ் ஆயிருக்கு அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு மட்டும் நம்ம இந்த தரிசன டிக்கெட்டுகள் வைத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய அதாவது 1 வயது குழந்தையினுடைய அண்ணன் அக்கா இவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேண்ட் தரிசனத்தில் அந்த 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தையினுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் 12 வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேரண்ட்டோட ஆதார் கார்டும் சேர்த்து அவங்களுடைய ஆதார் கார்டும் அங்கே நம்ம சுபதம் என்ட்ரி பாயிண்டில் கொடுத்துருக்கணும். இன்ஃபேண்ட் தரிசனம் 1 வயதுக்குட்பட்ட குழந்தையினுடைய பேரண்ட் மற்றும் அந்த குழந்தையினுடைய அண்ணன் அக்கா இவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த குழந்தையினுடைய தாத்தா பாட்டி மாமா அத்தை இவங்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வைகுந்தம் காம்ப்ளெக்ஸ் வழியாக சுபதம் என்ட்ரி பாயிண்டில் செல்லக்கூடிய இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு மட்டும் ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்காங்க. பேரண்ட்டான அப்பாவிற்கு குர்தா பைஜாமா வேஷ்டி மேலே டிஷர்ட் அணிஞ்சிருக்கணும். அம்மாவுக்கு சாரி உடுத்திருக்கணும். சுடிதார் போட்டிருந்தா கட்டாயம் துப்பட்டா என்பது அணிந்திருக்கணும். குழந்தைகளுக்கு எந்த ட்ரெஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ட்ரெஸ் மட்டும் அவங்கள அணிவிச்சு கூட்டிக்கிட்டு போனால் போதும். குழந்தைகளுக்கு எந்த ஒரு ட்ரெஸ் கோடும் அவங்க இதுவரைக்கும் கொடுக்கல. அடுத்தது நம்ம கொண்டுட்டு போகிற லக்கேஜஸ் மற்றும் மொபைல்ஸ், எலக்ட்ரானிக்கல் திங்ஸஸ் மற்றும் அதர் திங்ஸஸ் எல்லாம் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ரூம்லேயே வச்சுட்டு போகலாம். ரூம் புக் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அங்கே டெபாசிட் கவுண்டர் அதாவது லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. அவங்கக்கிட்டேயே நம்ம பேக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்கல் திங்ஸ், மொபைல்ஸ் இதெல்லாம் நம்ம அங்கேயே சரண்டர் பண்ணிவிட்டு போகலாம். 1 வயது குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் 1 வயது குழந்தை அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு கட்டாயம் ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான வாட்டர் பாட்டில், ஃபீடிங் பாட்டில் மற்றும் மெடிசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த 1 வயது குழந்தையினுடைய அண்ணன் அக்கா 12 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைக்கும் தேவையான திங்ஸஸ் நம்ம கூட எடுத்துகிட்டு போகலாம். மற்ற பொருட்கள் லக்கேஜஸ், எலக்ட்ரானிக்கல் திங்ஸ், மொபைல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லை. இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்தில் நம்ம ஒரு முறை தரிசனம் செய்த பிறகு அடுத்தது நமக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த டேட்டில் நம்ம சுவாமி தரிசனம் இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்தில் செய்கிறோமோ அதற்கு அடுத்தது 30 நாளைக்கு அப்புறமேல தான் இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்தில் தரிசனம் செய்ய முடியும். இந்த 30 நாட்களில் அந்த 1 வயது குழந்தைக்கு 1 வயது என்பது பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்தில் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது. இன்கேஸ் குழந்தைக்கு 5 மந்த்து தான் ஆகுது, நாங்கள் போய் இன்ஃபேண்ட் தரிசனத்தில் ஃப்ரீயாக
தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா எகைன் திரும்பவும் நீங்கள் குழந்தையினுடைய 7th மந்த்லேயோ அல்லது 9th மந்த்லேயோ நீங்கள் போய் தரிசனம் பண்ணிக்கலாம். ஆனால் 12 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது பிறந்த கை குழந்தைக்கு 12 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்ஃபேன்ட் தரிசனத்தில் நம்ம போய் மறுமுறை தரிசனம் செய்ய முடியாது. இன்ஃபேன்ட் தரிசனத்தில் நம்ம தரிசனத்துக்கு போகும்போது நம்மளை வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் 1 hour அல்லது 45 minutes நம்மளை வெயிட் பண்ண வச்சு தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்படி அனுப்பிச்சி வைக்கும்போது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் மற்றும் ஃப்ரீ தரிசனம் இந்த க்யூ லைன் வரக்கூடிய லைன்ஸில் ஏதாவது அப்போ எந்த லைன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த லைன்ஸில் நம்மளைய ஜாயின் பண்ணி விடுவாங்க. இன்ஃபேன்ட் தரிசனம் திருமலை திருப்பதியில் முக்கிய நாட்களான வருடாந்திர பிரம்மோற்சவம், வைகுண்ட துவார தரிசனம், ரத சப்தமி, உகாதி பண்டிகை, நியூ இயர் மற்றும் முக்கியமான நாட்களில் இந்த இன்ஃபேன்ட் தரிசனங்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு டிடிடி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.